நிமிர்ந்து நில்லுங்கள். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். எங்கும் இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டம். நீதி செத்துப்போய் அநீதி சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு காலம். ஒரு முதியவர் தன் கையில் ஒரு ரம்பத்தை ஏந்தியபடி தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி. அவரது பெயர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். பல வருடங்களாக ஒரு வாரிசு கூட இல்லாமல் முதுமையின் உச்சத்தில் இருந்த அந்த மனிதர் ஏன் ஒரு மரத்திற்குள் ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது? கூர்மையான ரம்பம் அந்த மரத்தை பிளக்கத் தொடங்கிய போது அந்த இறை தூதர் ஏன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை? ஏன் ஒரு முனகல் கூட அவரிடமிருந்து வெளிவரவில்லை? இன்று நாம் கேட்கப் போகும் இந்த வரலாறு வெறும் கதை அல்ல. இது கண்ணீருக்கும் நம்பிக்கைக்கும் அதீத பொறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு மகா காவியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ். இந்த வரலாற்றின் ஆழத்திற்குள் நாம் செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயம், மறக்காமல் நமது தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். எங்களை மேலும் சப்போர்ட் செய்ய விரும்பினால் நீங்கள் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் இணையலாம். நீங்கள் அதில் இணைந்து எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, நீங்கள் தயாராக இருந்தால் வீடியோவை தொடங்கலாம். அந்த புனிதமான மண்ணை ஒருமுறை நினைத்து பார்ப்போம். ஜெருசலேமின் புனித பூமி. அன்றைய காலகட்டத்தில் அந்த மண் இரத்தத்தாலும் பாவங்களாலும் நனைந்திருந்தது. ரோமானியர்களின் இரும்பு பிடியில் சிக்கியிருந்த இஸ்ரேவேலர்கள் தங்கள் மார்க்கத்தை வெறும் சடங்குகளாக மாற்றி வைத்திருந்தார்கள். தவ்ராத்தின் சட்டங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தகுந்தபடி வளைக்கப்பட்டன. இறை அச்சம் என்பது இதயங்களிலிருந்து மறைந்து நாவுகளில் மட்டுமே எஞ்சியிருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவின் தூண்களுக்கு இடையே எதிரொலித்த பிரார்த்தனைகள் வெறும் சத்தங்களாகவே இருந்தன. இத்தகையதொரு இருண்ட காலத்தில்தான் ஒரு ஒற்றைச் சுடராக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து வந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல். தாவூத் மற்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் இரத்த வழி வந்தவர். ஆனால் அவர் ஒருபோதும் தன் பரம்பரையை சொல்லி பெருமை கொண்டவர் அல்ல. அவர் ஒரு தச்சராக இருந்தார். ஒரு இறை தூதராக இருந்தும் தன் கைகளால் மரம் அறுத்து வியர்வை சிந்தி உழைத்து தன் உணவை தேடிக்கொண்டார். நபிமார்களில் சிறந்தவர் தன் கை உழைப்பில் உண்பவர் என்ற நபிமொழியின் உயிருள்ள உதாரணமாக அவர் திகழ்ந்தார். பகலில் தச்சு வேலை, இரவில் பைத்துல் முகத்தஸில் இறைவனை தொழுவது, இதுதான் அவரது வாழ்க்கை. ஆனால் அவரது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தீராத கவலை இருந்தது. தன்னுடைய முதுமை அவரை வாட்டியது. தலைமுடி நரைத்து எலும்புகள் பலவீனமடைந்திருந்தன. ஆனால் கவலை தனக்காக அல்ல. தான் மறைந்த பிறகு இந்த மார்க்க பணியை யார் தொடருவார்கள்? இந்த வழிகட்ட சமூகத்திற்கு யார் நல்வழி காட்டுவார்கள்? ஒரு வாரிசு இல்லையே என்ற இயக்கம் அவரை சூழ்ந்திருந்தது. அவரது மனைவி எலிசாவும் ஈஷா நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார். மருத்துவ ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்றாக தோன்றியது. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். காரணங்கள் முடிவடையும் இடத்தில்தான் காரணங்களை உருவாக்கியவனின் அற்புதம் தொடங்குகிறது. ஒரு நாள் பைத்துல் முகத்தஸின் ஒரு அறையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கண்ட காட்சி அவரை உறைய வைத்தது. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த அந்த அறையில் அந்த பருவத்தில் கிடைக்காத அபூர்வமான கனிகள் இருந்தன. குளிர்காலத்தில் கோடைக்கால கனிகளும் கோடைக்காலத்தில் குளிர்கால கனிகளும் அங்கிருந்தன. ஆச்சரியத்தோடு அவர் கேட்டார், பிரியமே, இது உனக்கு எங்கிருந்து வந்தது? சூரா ஆல் இம்ரான் வசனம் 37. அதற்கு அந்த புனிதமான பெண்மணி சொன்ன பதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இதயத்தில் மின்னலாய் தாக்கியது. இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கிறான். சூரா ஆல் இம்ரான் வசனம் 37. இந்த ஒரு பதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நம்பிக்கையை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு சென்றது. பருவமில்லாத காலத்தில் கனிகளை கொடுக்க முடிந்த இறைவனால் பருவமில்லாத வயதில் தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாதா? அந்த இடத்திலேயே அவர் கைகளை ஏந்தினார். மிகவும் ரகசியமாக மெல்லிய குரலில் உள்ளம் உருகி பிரார்த்தித்தார், யா அல்லாஹ், என் எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டன. சூரா மரியம் வசனம் 4. தலை நரைத்து விட்டது. ஆனால் உன்னிடம் பிரார்த்திப்பதில் நான் ஒருபோதும் ஏமாற்றம் அடைந்ததில்லை. எனக்கு பின்னால் வரும் உறவினர்களை பற்றி நான் அஞ்சுகிறேன். என் மனைவி மலடாக இருக்கிறார். எனவே உன்னிடமிருந்து எனக்கு ஒரு வாரிசை வழங்குவாயாக என்று வேண்டினார். சூரா மரியம் வசனம் 5 முதல் 6 வரை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், அவர் தம் இறைவனை ரகசியமாக அழைத்து பிரார்த்தித்த போது. சூரா மரியம் வசனம் 3. அந்த பிரார்த்தனை வானத்தின் கதவுகளை தட்டியது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் போதே
வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர் முன்னால் தோன்றி ஒரு மாபெரும் நற்செய்தியை சொன்னார். ஜக்கரியாவே, அல்லாஹ் உமக்கு யஹ்யா என்ற மகனை பற்றி நற்செய்தி கூறுகிறான். சூரா மரியம் வசனம் 7. இதற்கு முன்னால் இந்த பேரில் எவரையும் நாம் படைக்கவில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நம்பவே முடியவில்லை. யா அல்லாஹ், எனக்கு எப்படி மகன் பிறப்பான்? என் மனைவி மலடாக இருக்கிறாரே, நானும் முதுமையின் எல்லைக்கு சென்று விட்டேனே என்று கேட்டார். சூரா மரியம் வசனம் 8. அதற்கு அல்லாஹ் சொன்ன பதில் ஒவ்வொரு முஃமினின் இதயத்திலும் பதிய வேண்டிய ஒன்று. அது அப்படித்தான். இது எனக்கு மிகவும் எளிதானது. இதற்கு முன்னால் நீ எதுவுமாக இல்லாதிருந்த நிலையில் உன்னையே நான் படைக்கவில்லையா? சூரா மரியம் வசனம் 9. அடையாளமாக 3 நாட்கள் அவர் மக்களிடம் பேச முடியாது என்று அல்லாஹ் கூறினான். சூரா மரியம் வசனம் 10. அந்த 3 நாட்களும் அவர் நாவால் பேசவில்லை. ஆனால் இதயம் திக்ரில் மூழ்கியிருந்தது. வாக்குறுதி அளிக்கப்பட்டபடியே அற்புதம் நிகழ்ந்தது. 80 வயதை தாண்டிய எலிசா கருவுற்றார். காலம் கனியத் தொடங்கியது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீட்டில் ஒரு சுடர் பிறந்தது. அவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வே பெயரிட்ட அந்த சிறுவன் பிறக்கும் போதே ஒரு ஞானியாக பிறந்தார். சூரா மரியம் வசனம் 12. மற்ற குழந்தைகள் விளையாட்டில் மூழ்கியிருந்த போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நினைவில் மூழ்கியிருந்தார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வளர வளர ஜெருசலேமின் வீதிகளில் ஒரு புதிய குரல் ஒலிக்கத் தொடங்கியது. அது நீதிக்கான குரல். அப்போது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஹெரோது அண்டிபாஸ் என்ற மன்னன் தனது சகோதரனின் மனைவியையே திருமணம் செய்ய துடித்தான். இது மார்க்கத்திற்கு புறம்பானது, ஹராமானது. ஆனால் மன்னனுக்கு பயந்து மற்ற அறிஞர்கள் மௌனம் காத்தனர். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மௌனமாக இருக்கவில்லை. மன்னனின் முகத்திற்கு நேராகச் சொன்னார், இது உனக்கு ஹலால் இல்லை. இந்த ஒரு வார்த்தை மன்னனின் அதிகாரத்தை உலுக்கியது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அநீதி அத்துடன் நிற்கவில்லை. ஒரு விருந்து நிகழ்ச்சியில் அந்த பெண்ணின் தூண்டுதலால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையை கொண்டு வர மன்னன் உத்தரவிட்டான். ஒரு மாபெரும் இறை தூதர் அநீதிக்கு தலைவணங்க மறுத்ததற்காக கொல்லப்பட்டார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இரத்தம் அநியாயமாக சிந்தப்பட்டது. செய்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்டியது. தனது கண்ணின் மணியாக தன் முதுமை காலத்தின் வரமாக பெற்ற மகன் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் அந்த முதியவர் நிலை குலைந்து போகவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன் என்று சொல்லி பொறுமை காத்தார். ஆனால் அந்த பாவிகளின் வெறி அடங்கவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றவர்கள் இப்போது தந்தை ஜக்கரியாவையும் கொல்லத் தேடி வந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச் சென்றார். அவர் ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்த போது ஒரு மரம் தானாகவே பிளந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது. அவர் அந்த மரத்திற்குள் மறைந்து கொண்டார். ஆனால் ஷைத்தான் மனித உருவில் வந்து அந்த மரத்தின் அடியில் சிக்கியிருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆடையை காண்பித்தான். அவர் இதனுள் தான் இருக்கிறார், ரம்பத்தை கொண்டு மரத்தை அறுத்து விடுங்கள் என்று சூழ்ச்சி செய்தான். கொடியவர்கள் ரம்பத்தை கொண்டு வந்தார்கள். மரத்தை பிளக்கத் தொடங்கினார்கள். ரம்பம் மரத்தை அறுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையை தொட்டது. வலி உயிர் போகும் அளவுக்கு இருந்தது. அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெல்லிய முனகல் சத்தத்தை எழுப்ப முயன்ற போது வானிலிருந்து செய்தி வந்தது. ஜக்கரியாவே, நீர் முனகினால் இந்த உலகத்தையே நான் தலைகீழாக புரட்டி விடுவேன். என் விதியை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்வீராக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அமைதியானார். ரம்பம் அவரது உடலை 2ஆக பிளந்தது. ஒரு மாபெரும் இறை தூதர் சத்தியத்திற்காக தன்னுயிரை தியாகம் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தச்சராக இருந்தார். அவர் உழைப்பால் உயர்ந்தார், உண்மையால் வாழ்ந்தார், தியாகத்தால் மறைந்தார். அன்பானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் இந்த வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் என்ன? முதலாவது, நம்பிக்கை. 100 வயதானாலும் அல்லாஹ்விடம் கையேந்துவதை நிறுத்தாதீர்கள். அவன் ஆகு என்று சொன்னால் பாறையிலும் பூ பூக்கும். 2வது, ஹலால் உழைப்பு. கையேந்தி வாழ்வதை விட கஷ்டப்பட்டு உழைப்பதில்தான் ஒரு முஃமினின் கௌரவம் இருக்கிறது. 3வது, சத்தியத்திற்காக குரல் கொடுப்பது. அதிகாரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஹராமை ஹலால் என்று சொல்லாதீர்கள். சிந்தித்து பாருங்கள், இன்று நாம் எதற்காக அஞ்சுகிறோம்? சிறிய கஷ்டங்கள் வந்தாலே நாம் ஏன் இறைவனை தூற்றுகிறோம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடல் ரம்பத்தால் அறுக்கப்பட்ட போது அவர் காட்டிய அந்த பொறுமை இன்று நம்மிடம் இருக்கிறதா? நம்முடைய பிரார்த்தனைகள் ஏன் உடனே அங்கீகரிக்கப்படவில்லை என்று நாம் ஏன் அவசரப்படுகிறோம்? இந்த வரலாறு ஒரு சான்று. அல்லாஹ் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் இன்றும் நம் இதயங்களில் நீதியை பற்றிய பயத்தை விதைக்கட்டும்.
இந்த காணொளி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் எது என்பதை தயவு செய்து கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆழமான இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களை இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்ய தூண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் சத்தியத்தில் நிலைத்திருக்கச் செய்வானாக. ஆமீன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.